தமிழ்நாட்டில் வந்து பேசுகிறோம். தமிழ்நாட்டில் வந்து பேசுகிற போது இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திராவிட மாடல் அரசு நாயகர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்திய அரசியலிலே ஒரு தனித்தன்மை மிக்க முதலமைச்சராக, இந்திய வியந்து பார்க்கிற முதலமைச்சராக, இந்திய போற்றி பாராட்டி வரவேற்கிற முதலமைச்சராக, இந்தியாவை வியந்து பார்க்கிற தனித்தன்மை பெற்ற முதலமைச்சராக முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் விளங்குகிறார். சேக்குவாரா குறிப்பிடுவான், முட்டி போட்டு உயிர் வாழ்வதை விட நின்று கொண்டு சாவதே மேல். முட்டி போட்டு அடிமையாக கையேந்தி வாழ்வதை விட நின்றுகிட்டே சாகலாம். சேக்குவாரா நம்முடைய முதலமைச்சர் சொல்லுகிறார், கையேந்தி உன்னிடத்தில் ஆட்சி நடத்துவதை விட உன்னை எதிர்த்து ஆட்சி நடத்துகிற துணிச்சல் மிக்க முதலமைச்சராக தமிழ்நாட்டில் முதலமைச்சர் இருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு நிதி தராத பிரதமர். நான் இன்னும் வெளிப்படையா கேட்கிறேன், தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்பதற்கு பிஜேபிக்கு யோக்கியதை உண்டா? தமிழ்நாட்டில் பிஜேபி ஓட்டு கேட்கலாமா? பிஜேபி கட்சி தமிழ்நாட்டில் தேர்தலில் நிற்கலாமா? தமிழர்கள் அமைப்பை அங்கீகரிக்கலாமா? அந்த கொடி தமிழ்நாட்டில் பிறக்கலாமா? யோசிப்பார். தமிழ்நாட்டுக்கு நிதி தர மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு திட்டம் தர மாட்டோம், தமிழ்நாட்டுக்கு எந்த வாய்ப்பு தர மாட்டோம். ஓட்டு போடுனா போடுவோமா? இந்த தமிழர்களை பீகார் தேர்தல் பிரச்சாரத்தில் இவர்கள் பேசியதென்ன? ஒரிசா தேர்தல் பிரச்சாரத்தில் மோடி பேசியதென்ன? தமிழ்நாட்டில் பேசுவதற்கு மோடிக்கு யோக்கியம் இருந்தா பேசலாமா? ஒரிசாவில் சொன்னார், தமிழர்கள் திருடர்கள், எங்க திருடன்னு சொல்லிட்டு எங்கள்கிட்ட ஓட்டு வாங்குவதற்கு சூடு சொல்ல வேண்டாம். பாண்டியன் IAS ஒரிசாவை தமிழை ஆளுவதா, ஒரிசாவை தமிழை ஆளுவதா கேட்டு நண்பர்களை அமித்ஷா தமிழ்நாட்டில் ஓட்டு வைக்கலாமா? ஒரிசாவை தமிழ்நாட்டை ஆளப்படாதுன்னா, ஒரிசாவை தமிழ் ஆளப்படாதுன்னா தமிழ்நாட்டை வரலாற்று ஆளலாமா? எங்கள் திருநெல்வேலி ஓட்டு வைப்பியா? பூரி ஜெகநாத் கோயிலுடைய சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது, திருடிட்டு போயிட்டான்னு சொன்னீங்களே, நாங்க என்ன திருடர்களா? சூடு சொல்ல இல்லையா? இவ்வளவு பேசி தமிழ்நாட்டுக்கு ஓட்டு வைப்பதற்கு என்ன யோக்கியம் உண்டு, அதிகாரம் உண்டு? கேட்க மாட்டோமா? தமிழ்நாட்டுக்கு கல்விக்கு தர வேண்டிய 2152 கோடி தரமாட்டம் சொல்கிறீர்களே, தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 100 நாள் வேலைக்கு 4050 கோடி ஒரு ரூபா தர மாட்டேங்கிறீங்க. பேரிடர் பெருவெள்ளத்தில் தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய 38,000 கோடி தர மாட்டேங்கிறீங்க. தமிழ்நாட்டில் ஓட்டு கேட்பதற்கு வரலாமா? இவங்களோட கூட்டு வச்சிருக்கான்னு சொன்னா எந்த பயிலும் டெபாசிட் வாங்க கூட தமிழனுக்கு